ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசம் வைப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தேவையான அளவு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் எடுக்கிறது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து இப்படி 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி மிளகு ஜீரகம் இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து வச்சுருக்கேன். அது வந்து அதோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்க ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு இந்த மாதிரி நச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து சொல்கிற ரெசிபிங்கிறது வந்து ஒரு 4 பேர் இல்லைனா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபி கூட. ரசம்லாம் ஒரு ரெசிபியாங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இருக்கிறதுலே குக்கிங்கில் ரொம்ப கஷ்டமான ஒன்றுனா ரசம் தாங்க. ரசம் வந்து கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்காங்க. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கழனி தண்ணி இருக்குங்கள்ல, அரிசி கழுவுன கழனி தண்ணி, அதில் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இப்படி தான் வச்சுட்ருக்காங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கையாலே இப்படி நொறுங்க பிசைஞ்சு விட்ருங்க. தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா நொறுங்க பிசைஞ்சால் சூப்பராக இருக்கும். அதே ஒரு நல்ல அரோமாவை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணியோட இருக்குது. அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வடகம் போட்டிருக்கேன். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதோட ஊற்றிடுங்க. இது இப்போ என்ன பண்ணட்டும், நல்லா கொதிக்கட்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரசம் நல்லா கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நல்லா ரசம் கொதிக்க விடுவேன். அது கொதிக்கிற கேப்பில் இந்த பருப்பு தண்ணி வேக வச்ச தண்ணியை எடுத்து ஒரு பக்கமாக நம்ம ரசம் குண்டான்லேயே வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி பருப்பையும் அதோட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கழுவி ஒன்றா சேர்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் ரசம் வந்து அடுத்த வேலைக்கு கெடாது. ஏன்னா நான் குழந்தைக்கு 2 வேளை ரசம் கொடுப்பேன். நைட்டு கன்ஃபார்ம் குழந்தைக்கு ரசம் தான். அதனால் நான் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு தான் இறக்குவேன். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கி நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ரசம் குண்டான்லேயே அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான ரசம் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.